ஓகே. ஓகே. நேத்து இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன இருக்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள் லீனியர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிக்கணும். சார் டிசார்ட் ஆகுது, கொஞ்சம் வாய்ஸ் டிசார்ட் ஆகுது. இப்ப கேக்குதா? லீனியர் டிபெண்டன்ட் சாரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்னு இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வேற வேற கண்டிஷன், புரியுதா? ஓகே. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் லீனியர் டிபெண்டன்ஸுக்கும் வேற வேற கண்டிஷன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது என்னது அப்படின்னா, நீ பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோ, ஓகே, நீ பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோ தான். இதுவே லீனியர் டிபெண்டன்ஸ்னா என்ன பண்ணலாங்கிறத சொல்றேன். இது நம்ம நேத்து பார்த்ததுதான். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எழுதணும், எழுதியாச்சு. அதுக்கப்புறமா இதை A1ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்க இருக்கிறத A2ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்க இருக்கிறத A3ஆல மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். இவங்க இங்க எழுதல, சரியா? லைக் எந்த மாதிரி சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நேத்து பார்த்தோம்ல ஒண்ணு, அவர் இங்க எழுதி இருக்கிறாங்க பாரு, தெரியுதா? உன்னுடைய ஒரு பாயிண்ட்டையும் V1னா A1ஆல மல்டிப்ளை பண்ணும், V2னா A2ஆல மல்டிப்ளை பண்ணும், V3னா A3ஆல மல்டிப்ளை பண்ணி லைக் இந்த மாதிரி எழுதணும். எழுதிட்டு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வித் சைனோட எடுக்கணும். எல்லாமே பிளஸ் அப்படிங்கும்போது பிளஸ், இல்ல சப்போஸ் மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டு எழுதணும். புரியுதா? கேட்டுச்சா? அடே ஹலோ, நீ பேசுறதே கேக்கலடா. ஹலோ, கேக்குதா? எஸ் சார், எஸ் சார். கேக்குது சார், எனக்கு கேக்குது. சரி, ஓகே. சோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த அவங்க அதை மல்டிப்ளை பண்ணதை இங்க எழுதல, நீ எழுதணும். எழுதிட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதினீ ஈக்குவேஷன், புரியுதா? டே கேக்குதா இல்லையாடா? ஓகே. சரியா? எல்லாத்துலயும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். இந்த 1, இந்த -2, இந்த -1, அடுத்தது -2 4 2, ஸோ அடுத்தது 3 -1 7, அடுத்தது 4 -3 6. ஸோ இப்படி எல்லாத்தையும் எடுத்து எழுதினா உனக்கு இப்படி இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன் வந்துடும். இந்த 4 ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படியே ரோ வைஸ் எழுதுற. ஓகே. இப்ப இதுல எது டயகனல்னு பாக்குற? இதுதான் டயகனல். இந்த டயகனலுக்கு கீழே இருக்கிறத 0 ஆக்கணும், சரியா? இந்த டயகனலுக்கு கீழே இருக்கிறத 0 ஆக்கணும். இப்ப இதுல எதை ஃபர்ஸ்ட் 0 ஆக்கணும் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் 0 ஆக்கணும். இது ரெண்டாவது, இது 3, இது 4, இது 5வது, இது 6வதா 0 ஆக்கணும். புரியுதா? இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பரை 0 ஆக்கணுமோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு -1 0 ஆக்கணும்னு வச்சுக்கோ. -1, ஓகே. இது எத்தனாவது காலம்னு பார்க்கணும். இது எத்தனாவது காலமே? செகண்ட் காலமா? அப்போ நீ செகண்ட் ரோவோட தான் கம்பேர் பண்ணணும், புரிஞ்சுதா? ஓகே. -2 4 2 0 அந்த ரோவோட தான் கம்பேர் பண்ணணும், ஓகேவா? இதுவே இந்த 6 0 ஆக்கணும்னா, இந்த 6 எத்தனாவது காலமே? தேர்ட் காலம், அதாவது 3 -1 7. தேர்ட் ரோவோட தான் கம்பேர் பண்ணணும், புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனாவது காலம்னு பார்க்கணும், அத்தனாவது ரோவோட கம்பேர் பண்ணணும். ரோவை மாத்தி கம்பேர் பண்ணா தப்பு.
ஆன்சரே வராது. சரியா? ஓகே. எஸ். மாத்தி கம்பேர் பண்ணா உனக்கு என்ன வராது? ஆன்சர் வராது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். இதுக்கு நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பவர் பாயிண்ட் எழுதி காமிக்கிறேன். நீ இதுல ஏதாவது தப்பு பண்றன்னு வச்சுக்கோயேன், ஸ்டெப் மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா இது ஸ்கூல்ல இருக்கும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு. அதே ப்ரொசீஜர் மறுபடியும் இங்க ரிப்பீட் ஆகுது. ஓகே, இப்போ இங்க எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ண போறோம்னா ஜீரோ ஆக்க போறோம். எதை ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா இந்த -2 தான் ஜீரோ ஆக்கணும். மைண்ட் எத்தனாவது காலம்? 9. எங்கடா 9 இருக்கு? அங்க பாரு எல்லோ கலர்ல -2. -2 ஃபர்ஸ்ட் காலம், அதனால ஃபர்ஸ்ட் ரோவோட தான் கம்பேர் பண்ணணும். கரெக்டா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவ்ல எதையுமே ஜீரோவா கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கும். இந்த சம்முன்னு இல்ல, எல்லா சம்முலயுமே. புரியுதா? டயகனல் அது மாதிரி இருக்கிறதால. ஆமா. இப்போ நம்ம எதை ஜீரோ ஆக்கணும்னா -2. சோ அந்த ரோவை அப்படியே எடுத்து எழுது. -2 4 2 0. இப்ப இத கம்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எந்த ரோவோட கம்பேர் பண்ணணும்? செகண்ட் ரோ, செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலம் இருக்கிறதால செகண்ட் ரோ கம்பேர் பண்ணணும்ல. பைத்தியம், இப்பதானே சொன்னேன் எத்தனாவது காலமோ அத்தனாவது ரோ. இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட், ஃபர்ஸ்ட் காலம் மேல ஃபர்ஸ்ட் ரோவோட கம்பேர் பண்ணணும். ஆமா. இப்போ நீ என்ன தெரியுமா சொன்ன? ஃபர்ஸ்ட் காலம்ங்கிறதுனால ரெண்டாவது ரோன்னு. இது ஃபர்ஸ்ட் காலம், மறுபடியும் இதோடய கம்பேர் பண்ணுவாங்க. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் காலம்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்குன்னா 1 இருக்கு, -2 இருக்கு, -1 இருக்கு, 0 இருக்கு. இப்போ நமக்கு இந்த -2 தான் ஜீரோ ஆகணும். அப்ப இங்க என்ன பண்ணா இது ஜீரோ ஆகும்னு பாக்கணும். இங்க என்ன பண்ணலாம்? இன்டு -2. -2னா -2 -2. இப்போ 1 × -2 -2ன்னு வரும்ல. +2 மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப அந்த n இத அடிச்சிடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 -4 +2ஆல மல்டிப்ளை பண்ணா -2 0. இப்ப பாரு -2 +2 0, +4 -4 0, 2 -2 0. இந்த 2 0 0. சோ இங்க எழுதுறேன் 0 0 0 0. இது வந்து புது ரோ 2 எப்படி வந்ததுன்னா இது வந்து உன்னுடைய பழைய R2, இது வந்து உன்னுடைய R1. ஆனா நீ 2ஆல மல்டிப்ளை பண்ணதுனால 2R1 எழுதணும். இது இப்படியே எடுத்து எழுதுறாங்க, R2 + 2R1. புரியுதா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் எதை ஜீரோ ஆக்கணும்? 3. அந்த ரோவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். 3 இது நான் இங்க எழுதுறேன். இது வந்து R3. 3 -1 7 0. சரி, இப்போ இந்த 3 ஜீரோ ஆக்கணும்னா எந்த ரோவோட கம்பேர் பண்ணணும்? 3 தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலம் தான. சோ எந்த ரோவோட கம்பேர் பண்ணணும்? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் ரோவோட கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை இங்க எடுத்து எழுதுவோம். இங்க நான் R1ன்னே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ரோ என்னது? 1 -2 -1 0. இங்க 3 இருக்கு, 1 இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணா இன்டு -3. இப்போ நீ இன்டு -3யா? அப்போ நீ என்ன பண்றனா இங்க முன்னாடி -3ன்னு போட்டுரு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோவை இன்டு -3 போட்டோம்னா 1 × -3 -3 மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 3s are 6, மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 × 3 3, 0 × 3 0. இப்ப இது அடிச்சு 0 5 10 0. இப்ப இது இங்க எழுதுறோம் 0 5 10 0. இது வந்து புது R3. எப்படி வந்ததுன்னா மேல என்ன இருக்கு? இங்க R3 இருக்கா, R3. கீழே இங்க என்ன இருக்கு? -3R1 இருக்கா, -3R1. புரியுதா? ஓகே. அடுத்தது எது? அடுத்தது -1.
வளரக்கூடாது. கீழே 4 இருக்குல்ல, 3க்கு கீழே 4 தான் 0 ஆக்கணும். -1 ஆக்க தேவையில்லையா சார்? அது அப்புறமா வரணுமா? ஆமா, ஆர்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆர்டர் படி தான் வரணும். புரியுது. லைக் ஃபர்ஸ்ட் காலமோட ஆப் இன்ஸ்டால்டு. பின் டு டாஸ்க் பார் அலோ. சரி, அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கோ. இப்போ 4 தான் 0 ஆக்கணும். 4 3 6 0. 1 -2 -1 0. இது இங்க எழுதுவோம். இது R4, இது இப்ப R1ஓட கம்பேர் பண்றோம். 1 -2 -1 0. இப்போ இங்க என்ன பண்ணணும்? -4 இன்டூ -4ஆ? அப்போ இன்டூ -4னா இதை அழிச்சிடுறேன். மேல அந்த ரோவை -4. அடுத்தது -8. அங்கேயே ஒரு மைனஸ் இருக்குடா. +8. 4 நார்மல் 4 0. அவ்வளவுதான். இது அடிச்சிடலாம். 0 8ல 3 போயிருச்சுன்னா 5, 6 4 10 0. புரியுது? 0 5 10 0. இப்போ இது எழுதணும். R4 R4 -4R1 அப்படிங்கறது எழுதிடணும். புரியுதா? கேட்டுச்சா? நல்லா ஞாபகம் வச்சு. ஃபர்ஸ்ட் இங்க பாரு, இது 3த்தையும் 0 ஆக்கணும். ஆக்கியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை 0 ஆக்கணும்? நெக்ஸ்ட் -1. இப்போ நம்மளுடைய இரு ஒரு நிமிஷம் இரு. இப்போ -1 0 ஆக்கணும். ஆனா இனிமேல் நம்ம மேட்ரிக்ஸ் இதுதான். புரியுதா? ஓகே. ஏன்னா ஒரு ஸ்டெப் போட்டோம்ல. புரியுது. இப்போ -1 இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு இங்க பாக்கணும். நம்ம 5 இருக்குது. 5 இருக்கு. அந்த 5 0. அந்த 5 எத்தனாவது காலமே? செகண்ட் காலமால செகண்ட் ரோ பண்ணனும். ஆனா செகண்ட் ரோவோட கம்பேர் பண்ணனும். சூப்பர். இப்போ நான் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ரோ எழுதுறேன். 0 5 10 0. செகண்ட் ரோங்கிறது என்னதுன்னா எல்லாமே 0. தெரியுதா? நல்லா கவனிச்சினா இப்போ இந்த இடத்துல இந்த 0வை நம்மளால 5னே கொண்டுட்டு வர முடியாது. அதான் சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இது 0வா கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால அப்படியே விட்டுறலாம். புரியுதா? என்டையர் திங் அப்படியே விட்டுறணும். ஆமா, அந்த 5 விட்டுறலாம். சோ அதை 0வா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே. சரியா? சரி, ஓகே. இப்போ -1 0 ஆக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, -1க்கு அப்புறம் எதை 0 ஆக்கணும்? -3. -3 0 ஆக்கணும். ஆனா இப்போ -3 கிடையாது. நமக்கு இருக்கிறது என்னது? 5 இருக்கு. 5. இந்த 5 எத்தனாவது? அதுவும் அதே மாதிரிதான். அதுவும் 0 ஆக்க முடியாது. அதனால விட்டுறலாம். புரியுதா? அடுத்தது எதை 0 ஆக்கணும்? 10. எந்த 10? கீழ இருக்கிற 10 சொல்றேன். கீழ இருக்கிற 10. இந்த 10 தானே? அதான். இப்ப இது எத்தனாவது காலமே? 0 5 10 0. எத்தனாவது காலம்னு கேட்டேன். தேர்ட் காலம். சோ அப்போ தேர்ட் ரோவோட கம்பேர் பண்ணணும். கரெக்டா? எஸ். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா அந்த R4 எழுதுறேன். R4 = 0 5 10 0. இது R3யோட கம்பேர் பண்றோம். சோ 0 5 10 0. இப்போ இங்க என்ன ஆகல அப்படின்னா ஆட் தான் பண்ண முடியுதே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியல. சரியா? ஹலோ. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க கீழே சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். 0 5 - 5 0 10 - 10 0 0 - 0 0. ஒரே நிமிஷம் சார். நம்ம இப்ப பண்ணது 6க்கு, சென்ஸ் 10க்கு. அந்த காலம் பாத்தீங்கன்னா -1 0 10 10 தான் வரும். -1 0 10 ஓகே ரைட். என்னது? அடே நீயா புரிஞ்சுக்காதடா. நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கோ. அப்படின்னா நாளைக்கு நீ தப்பு இல்லாம எழுதுவ. கன்ஃபியூஸ். இப்ப பாரு, இங்க கீழே எல்லாமே 0 ஆயிருச்சா? R4 இது எப்படி இருந்ததுன்னா R4 - R3.
இப்போ நம்மளுடைய டயகனல் பார்க்கணும். இது டயகனல், இது டயகனல், இது டயகனல், இது டயகனல். டயகனலுக்கு கீழே எல்லாமே ஜீரோவா இருக்கா? இல்ல, ஒரு நம்பர் மட்டும் இருக்கு. பட் அந்த 5 ஜீரோ ஆக்க முடியும்னு நமக்கு தெரியும், அதனால விட்டுறலாம். புரியுதா? ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு ஸ்டெப் மார்க் எதை வச்சு போடுவாங்கன்னா, இங்க இந்த இடத்துல நீ R4 R3 நீங்க எழுதுறல்ல, இதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நீ கரெக்டா பண்ணிருக்கியா இல்லையான்னு. ஏன்னா அதுக்கு கீழே ஜீரோ வரும்னு தெரியும், யாருமே அதுக்கு கீழே 0 போட்டுட்டு ஓடிடுவானுங்க. பட் அவங்க எதை வச்சு கரெக்டா போட்டான்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, இங்க நான் சைட்ல கிரீன் கலர்ல ஷேடோ பண்றேன் பாரு, ஹைலைட். இதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம கீழே ஜீரோ ஆக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ரோ பாரு, 1a1 minus 2a2 minus 1a3 equal to 0. புரியுதா? ரெண்டாவது ரோ எல்லாமே ஜீரோங்கிறதுனால அது எழுத முடியாது, விட்டுறலாம். சரியா? ரெண்டாவது ரோ பாரு, கீழே நம்ம கடைசியா நீ எங்க பார்க்கணும்? இங்க பார்க்கணும். ரெண்டாவது ரோ எல்லாமே ஜீரோங்கிறதுனால விட்டுறலாம். மூணாவது ரோ பாரு, 0a1 விட்டுரு. அடுத்தது 5a2 plus 10a3 equal to 0. புரியுதா? நாலாவது ரோவும் எல்லாமே ஜீரோ. கரெக்டா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதை வச்சுக்கிட்டு தான் சால்வ் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த a2 இந்த பக்கம் போகுது, 5a2 equal to minus 10a3. புரியுதா? a2 மட்டும் இங்கே இருக்கட்டும். 10 minus 10 a3 divided by 5. இது ரெண்டுத்தையும் அடிச்சுட்டீங்கன்னா a2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு அப்படின்னா 1 5s are 5, 2 5s are 10, minus 2a3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? ஒரு நிமிடம். ஒரு நிமிஷம். சரி, இப்போ இங்க வரேன். இப்போ a2க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? minus 2a3 கண்டுபிடிச்சோமா? இதை கொண்டுட்டு போய் என்னுடைய எதுல போடுறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறோம், பிளாக் கலர் ஈக்குவேஷன்ல. புரியுதா? a2க்கு பதிலா போடுறோம். எதுக்கு பதிலா போடுறோம்? அப்போ 1a1 அப்படியே இருக்கட்டும், minus 2. a2க்கு பதிலா minus 2a3ன்னு எழுதுறோம். புரியுதா? minus 1a3 equal to 0. இப்போ கடைசி என்ன வரும்? 1a1 minus minus plus 2 2s are 4a3. ஓகேவா? minus 1a3 equal to 0. இப்ப அடுத்த ஸ்டெப் 1a1 4a3ல minus 1a3 போயிருச்சுன்னா என்ன வரும்? 3a3 வரும், equal to 0. புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் 1a1 equal to minus 3a3. அதாவது இந்த பிளஸ் 3a3 அந்த பக்கம் தான் minus 3a3. ஓகேவா? இது இப்படி இருக்கட்டும். இப்ப நான் மறுபடியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். 1a1 minus 2a2 minus 1a3.
ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 1a1க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். -3a3 -2 அப்படியே இருக்கட்டும். a2க்கு என்ன கண்டுபிடிச்சோம் பாரு, -2a3 கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுதா? ஆமா. அதை எடுத்துட்டு வந்து இங்க போடுறோம். -1a3 ஈக்குவல் டு 0. ஏன்னா இது இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே இங்க எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இது -3a3 மைனஸ் பிளஸ், அப்போ +4a3, இது -1a3 ஈக்குவல் டு 0. இப்ப யோசிச்சு பாரு, -3a3 -1a3 என்னன்னு வருது? -4a3ன்னு வரும். அப்புறம் இங்க ஒரு +4a3ன்னு இருக்கா? 0 ஆயிருச்சா? 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா என்னன்னு எழுதணும்னா இரு அங்க காமிச்சு விட்டுறேன். 0 ஆயிருச்சுன்னா ஹென்ஸ் இட்ஸ் லீன். ஐயோ இருறா, ஐயோ என்ன அங்க நம்ம சம்மந்தம். 0 ஆயிருச்சுன்னா ஹென்ஸ் இட் இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட்னு எழுதணும். ஒருவேளை ஈக்குவல் டு 0 வரலன்னா இண்டிபெண்டன்ட்னு எழுதணும். இவ்வளவுதான் லாஜிக். ஓகே, புரியுதா? டிபெண்டன்ட் 0 இல்லனா இண்டிபெண்டன்ட், அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? எஸ். நல்லா பாத்துக்கோ. இது எத்தனாவது ஸ்லைட்ல? ஸ்லைட் நம்பர் 16ல இருக்கிற செகண்ட் சம். இதை நீ நோட்ல கீட்ல தடவை எழுதி வச்சுக்கிட்டா நாளைக்கு ரெஃபர் பண்ணி நீ சம் போடுறதுக்கு உனக்கு யூஸா இருக்கும். இந்த பிடிஎஃப் அனுப்பி விடுறீங்களா? நான் அனுப்பி விடுறேன். ஸ்லைட் நம்பர் 16ல சம் நம்பர் 2 லீனியர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட். நீ சம் முடிஞ்சதும் கீழே எழுதிக்கணும். 0 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா லீனியர்லி என்னது? டிபெண்டன்ட். புரியுதா? எஸ். சப்போஸ் 0 ஈக்குவல் டு 0 வரல அப்படின்னா என்ன பண்ணணும்? லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு எழுதணும். அது அந்த நோட்ஸையும் அதுல சேர்த்து எழுதிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உனக்கு 0 வரலன்னு லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு எழுதிட்டு போயிடலாம். சரியா? எஸ். நீ என்ன பண்ற அப்படின்னா, இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு ஸ்லைட் நம்பர் 18ல இருக்கிற சம்ம 18ல 5th சம்ம போட்டு பார்த்தர்ற. புரியுதா? 18th 5th ஸ்லைட். 18th ஸ்லைட்ல 5th சம். 5th சம். ஓகே. சரியா? ஓகே. சோ இது ஒரு டாபிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கிற. ஓகேவா? அடுத்தது அப்படியே இருக்கு. உன்னோட இதை பார்த்து நீ அனுப்ப. பேசஸ் டைமென்ஷன் இருக்கா? ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ் நல்லிக்கு. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பேசிஸ் அண்ட் டைமென்ஷன் பார்க்க போறோம். இங்க தெரியுதா? ஸ்லைட் நம்பர் 21. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உனக்கு மாடல் ப்ராப்ளம். இது நீ போட்டு பார்க்கும் போட்ல போட்டு பார்த்துக்கிட்டா நாளைக்கு நீ ரெஃபர் பண்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். ஓபன் புக் டெஸ்ட்ங்கிறதுனால. புரியுதா? சரி, இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாரு. ஃபைண்ட் ஏ பேசிஸ் அண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் சப்ஸ்பேஸ் W ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஏதோ ஒன்று 3 கொடுத்திருக்கேன். தெரியுதா? நல்லா கவனிச்சுனா இத அப்படியே ரோவா எழுதி இருக்கிறாங்க. தெரியுதா? ரெண்டாவது ரோ, மூணாவது ரோ. புரிஞ்சுதா? இப்போ உனக்கு தெரியும் இதுல எது டயகனல் அப்படின்னு பார்த்தனா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட், செகண்ட் ரோல செகண்ட், தேர்ட் ரோல தேர்ட். கேட்டுச்சா? இப்ப இதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை 0 ஆக்கணும். அவ்வளவுதான் கண்டிஷன். புரியுதா? 2 3 8. சரி, இதுல எதை ஃபர்ஸ்ட் 0 ஆக்குவோம்? ஒரு நிமிஷம். 2. அடுத்தது 3, அதுக்கப்புறமா 8. சரி, 2 0 ஆக்கணும்னா எந்த ரோவோட கம்பேர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ. ஏன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்குது. சரி, அடுத்தது 3 0 ஆக்கணும்னா அது தேர்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் ரோட தான் கம்பேர் பண்ணணும். அடுத்தது 8 0 ஆக்கணும்னா
8ம் பாத்தீங்க ஆக்சுவலா இப்போ உனக்கு 8 கிடையாது, இங்க இருக்கு பாரு 14. சரியா? 8 வந்து 14. இப்ப 14 0 ஆக்கணும்னா செகண்ட் ரோ. செகண்ட் ரோங்கும் போது நீ இதான் கன்சிடர் பண்ணணும், புது மேட்ரிக்ஸ. புரியுதா? 2314 எடுத்து யூஸ் பண்ண கூடாது. சரியா? புரியலையா? புரியுது. இப்ப நீ 0 ஆக்கிடுவியா? 0 ஆக்கி விட்டனா உனக்கு கடைசியா இது வரும். சரியா? இப்போ இந்த கண்டிஷன் எழுதணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்படின்னு எழுதி இருக்காங்க. அதாவது ரோல நம்பரே இல்லாதது. இங்க என்ன எழுதி இருக்காங்க? இஸ் 2ன்னு எழுதி இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ரோல பாரு எல்லாமே 0ன்னு வந்துருச்சு. தெரியுதா? சப்போஸ் அந்த லாஸ்ட் ரோல ஏதாவது ஒரு நம்பர் இருந்தாலும் நம்பர் நான் ரோஸ் ரோ வெக்டார் இஸ் 3 அப்படின்னு எழுதிக்கணும். புரியுதா? ஏன் 2 எழுதுறாங்கன்னு ரீசன் புரியுதா? ஏன் அதே லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், அதே லாஜிக் தான். அதே லாஜிக் தான். கண்டிஷன் வேற. இங்க நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ வெக்டார் இஸ் 2 எழுதுறோம். ஏன் 2ன்னு எழுதுறோம்னா ஒரு ரோல நம்பரே இல்ல, 2 ரோல தான் நம்பர் இருக்கு, அதனால 2. சப்போஸ் நாளைக்கு உனக்கு சம்ல 3 ரோலையும் நம்பர் இருந்ததுன்னா 3ன்னு எழுத போற. புரியுதா? அது அவரு அடுத்தது பாரு. ஆமா, அடுத்தது அங்க பாரு, நேம்லின்னு போட்டு அந்த 2 ரோ என்னன்னு எடுத்து எழுதிடுறாங்க. சரிதா? அடுத்தது இங்க பாரு, the given vector form a basis of and dimension of 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2ங்கிற கவுண்ட் எழுதுனா டைமென்ஷன். புரியுதா? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை? 2. அந்த 2 டைமென்ஷன் போட்டு ஒரு தடவை எழுதிரு. அது என்ன ரோன்னு எழுதினா அது பேசிஸ். புரியுதா? பேசிஸ்னா ஸ்பெசிபிக் ரோஸ் எழுதணும். டைமென்ஷனா கவுண்ட் எழுதணும். நம்பர் ஆஃப் சச் ரோஸ் கவுண்ட். புரியுதா? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ கவுண்ட். புரிஞ்சுதா? இப்ப இந்த சம் பாரு ஒரு தடவை, இதோட முடிஞ்சு இந்த டாபிக். இஃப் W is space span, இங்க பாரு உன் क्वेश्चन என்ன வேணாலும் கொடுத்துட்டோம். ஃபைண்ட் தி பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் இது. தெரியுதா? 1 -2 4 1. தெரியுதா? இப்போ இங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஆனா இங்க நடுவுல ஏன் 0 போட்டிருக்காங்க? கேக்குதா? எஸ் சார். 1 ஏன்னா அங்க இதுவே இல்லல. எது இல்ல? பிளஸ் 3 மட்டும் தான், 3 மட்டும் தான் இருக்கு. அப்படி கணக்கு இல்ல. டி கியூபுக்கு அடுத்தது ஸ்கொயர் தான் வரணும். அங்க டி ஸ்கொயர் இல்லங்கிறதுனாலதான் அந்த 0 போட்டுக்கிட்டாங்க. புரியுதா? அது எப்படி சார் டி ஸ்கொயர் தான் வரணும்னு சொல்லு. டேய், 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 4. இதான ரூல். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு, டி கியூப் அடுத்தது டி ஸ்கொயர் இருக்கு, அடுத்தது டி இருக்கு, அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கா? அதே ஆர்டர் அதுலயும் இருக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. அதுல இப்ப டி ஸ்கொயர் இல்ல, டி ஸ்கொயர் இல்லாததுனால டி ஸ்கொயருக்கு 0 போட்டாங்க. சப்போஸ் உனக்கு நாளைக்கு டி இல்லன்னா டிக்கு 0 போட்டுக்கணும். புரியுதா? இப்போ நீ நான் இருங்க எழுதி காமிச்சிடுறேன். மாடுலேஷனே சரியில்லை. இப்ப இங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு 1, இது -2, அடுத்தது டி இருக்கான்னு பாக்கணும். டி இல்ல. தெரியுதா? டி கியூப் இருக்கு, டி ஸ்கொயர் இருக்கு, அடுத்தது வெறும் டீன்னு இருக்கணும். இல்ல, அதனால 0. அடுத்தது இந்த 4. புரியுதா? இதுவே உனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4t ஸ்கொயர் பிளஸ் 2t அப்படின்னு இருந்ததுன்னா, இங்க உன் கொஸ்டின் பர் டி கியூப் தானே ஆரம்பிச்சு. டி கியூபே இல்ல, 0. இது 2. அடுத்தது கான்ஸ்டன்ட் இருக்கணும். கான்ஸ்டன்ட்டும் இல்ல, 0. புரிஞ்சுதா? புரியலையா? புரியுது புரியுது. இப்படிதான் நீ எடுத்து எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இப்படி எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவியா? எழுதிட்டு இதே ரோ வைஸ் எழுதுற.
சரியா? இப்போ நெக்ஸ்ட் இதுதான் உன் டயகனல். எஸ் சார். இதுதான் என்னது உன்னுடைய டயகனல். உன் டயகனலுக்கு கீழே உனக்கு எதெல்லாம் ஜீரோ பண்ணணும்னு தெரியும் அதெல்லாம் ஜீரோ ஆக்கிரு. அதே ப்ரொசீஜர் தான் இங்க இருக்கு பாரு, தெரியுதா? அங்க எழுதுனதே எழுதணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ இஸ் 2, அப்புறம் அந்த மேல பேசிஸ் அப்படின்னு எழுதி அந்த 2 வெக்டாரை எடுத்து எழுதணும். புரியுதா? இப்போ என்ன பிரச்சனைனா இந்த கொஸ்டின்ல உனக்கு ஈக்குவேஷன் மோடுல கொடுத்துட்டாங்க, தெரியுதா? டி கியூப் டி ஸ்கொயர். போன சம்ல நம்ம பார்த்தோம் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல ஈக்குவேஷன் மோட்ல கொடுத்ததுனால இங்க பாரு, இது எப்படி எழுதணும்னா 1t கியூப் மைனஸ் 2t ஸ்கொயர் பிளஸ் 4t பிளஸ் 1 எழுதுற. கீழே அதே போல 0t கியூப் பிளஸ் 1t ஸ்கொயர் பிளஸ் 1t மைனஸ் 3 எழுதி முடிக்கிற. புரியுதா? ஹலோ, இவ்வளவுதான் விஷயம். இதுதான் பேசிஸ் அண்ட் டைமென்ஷன். அடுத்தது நல் ஸ்பேஸ், ரேஞ்ச் ஸ்பேஸ். இன்னும் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது? இதுதான் லாஸ்ட் மாடியூல்ல. சரியா? ரைட். சரி, இப்போ இந்த நல் இது ஈவினிங்ல பார்க்கலாமா சார்? ஏன்? நாளைக்கு எக்ஸாமுக்கு அது கொஞ்சம் படிக்கணும். சரி, ஓகே. இந்த வீடியோ மட்டும்